மனசு சரியில்லாம போச்சா, அல்லது சம்பந்தம் கலந்த வழியில இருந்து எதுவும் தீய சக்திகளை செஞ்சு நம்ம குடும்பத்தை கெடுத்துட்டாங்களா அப்படிங்கிற மன குறைபாடுகளோட என்னைய பார்க்க வந்திருக்கிய. கால் வந்துட்டு வரலாம். வரலாம்ப்பா. இது ஒரு வகையில மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகள் உண்டு. அந்த குறைபாடுகளின் காரணத்தினால்தான் இந்த குடும்பம் பிரிஞ்சிருக்கு. உன்னுடைய மர்மகுமார் 2 பேருடைய மனநிலைகளையும் பக்குவப்படுத்தி குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? ஒரு முறை கால் வந்துட்டு வாங்க. வரலாம்ப்பா. தைப்பூசத்துக்குள்ள குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன், கோர்ட்டு நாட்டு போகாம காப்பாற்றி தரேன். வைகாசிக்குள்ள நடக்கும். வெற்றி அடையுங்க. போயிட்டாங்க. வேலை இல்லாம இருக்காங்க. அடுத்து பேசுவோம்ப்பா. எல்லாம் நல்லா நடக்கும். கர்பதாமிக்கு சென்னை மாநகர் பொன்னேரி, சென்னை மாநகர், சென்னை, மெட்ராஸ், மெட்ராஸ், மெட்ராஸ் ஏரியா, ஆந்திரா பார்டர், பொன்னேரி பகுதியிலிருந்து வந்தவன். பொன்னேரி கால் வந்துட்டு வரலாம். பொன்னேரி நின்னுக்காப்பா. பொன்னேரி உன்னுடைய கட்டுமனைக்கு அமைதியா இருங்க. எல்லாரும் ஆத்திரப்படாதீங்க, கவனத்தோடு நில்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த இலையில மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குடா. இருக்கா? அதை தாண்டி போனா முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. இருக்காரா? இப்போ புதுமையாக இடம் வாங்கக்கூடிய பிளாட் எல்லாம் அந்த ஏரியாவில் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இடம் வாங்கணும்னு சொன்னிய, வாங்கிட்டியா? நீ வாங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சிருவோம். கால் வந்துட்டு வா. திடீர்னு ஒரு இடத்துல ரயில் சத்தம் கேக்கு. ரயில்வேல எதுவும் கான்ட்ராக்ட் வச்சிருக்கியா? அந்த கான்ட்ராக்ட்ல இப்ப ஏற்கனவே ஒரு வியாபார ஸ்தாபனம் போட்டிருக்கேன். அடுத்து இன்னொரு ஸ்டேஷன்ல ஒரு இடத்த பிடிச்சி அடுத்த கான்ட்ராக்ட் உனக்கு பிடிச்சி தரேன். பல லட்சங்களை சம்பாத்தியம் பண்ணி தரேன். வேற என்னடா வேணும்? இந்த வியாபாரத்தை விருத்தியாக்குதான் இன்னொரு இடமும் பிடிக்கிறேன். இந்தா வெற்றி அடைந்து வாமகனே என் பேரை போட்டுதான். கர்பசாமிக்கு அதே சென்னை எல்லை கும்மிடிப்பூண்டி, தாழாத மனதுடன் தவித்து வந்த மகன். என்ன மகன்? தாழாத மனதோட தவித்து வந்த மகன். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரே முடிவோட எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும்னு சொல்லி வந்திருக்க. இப்போ என் பிள்ளை மனசு மாறுமா மாறாதா, இல்ல அவ இஷ்டத்துக்கு நான் விட்டுறவா, என் தலைவிதி என்னன்னு எனக்கு தெரியணும்னு கேட்கிற. நீ கால் வந்துட்டு வா. அவன் அந்த பழக்கத்தை கைவிட்டுருவா. திருந்தக்கூடிய நேரம் வந்தாச்சு, மாறியாச்சு. தைரியமா இருக்கலாம், உறுதியா இருக்கலாம். போயிட்டு வா. ஆமா, கர்பசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்தது. பையனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்க இருக்கான்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன பிரச்சனையா? கால் வந்துட்டு வா. உங்க கூட யாரும் வந்திருக்கா? அக்கா வர சொல்லுக்கா. பெரியபாளையத்தம்மா போனியா தாயி? பெரியபாளையம் போனியா? என்னைக்கு போன? வெரி குட். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். புதுமையாக ஒரு இல்லம் அமைக்கிறது சம்பந்தமாகவும் கடன் வந்துச்சு, தொழில் சம்பந்தமான கடனும் வந்துச்சு. இப்ப இந்த 2 கடன்கள் இருந்து மீள முடியாம கொஞ்சம் கருத்து வேறுபாடால அவன் மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால குடும்பத்துல ஒண்ணு சேர முடியாத ஒரு மனக்குறை இப்ப அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதை நீக்கி தெளிவாகி தந்தா போதும்னா கால் வந்துட்டு வரலாம்.
ஆடும் மயிலேறி இங்கு ஓடி வருவாயப்பா, என் உள்ளம் ஒரு குதையா. அப்படிதானடா. வேற என்னப்பா வேணும்? அவன் கஷ்டம் தீர்ந்துரும். அவனுக்கு புதிய ப்ராஜெக்ட்ல கால் எடுத்து வைக்க போறான். அதுல அவனுடைய பண கஷ்டம் மன கஷ்டத்தை தீர்த்தாச்சு. சந்தோஷமா இருங்க. அந்த பிரச்சனையை தீர்த்தாருன்னு சொல்லிட்டேன். ஏன் வருத்தப்படுற? நல்லா இருங்க. கர்மசாமிக்கு பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பார்த்துக்காங்கப்பா. சரி. கர்மசாமிக்கு அதே ஆம்பளை பையனை பத்தி கேட்க வந்த தாய் யாருமா அது? வாமா வாங்க, வரத்துக்கா வாங்க. ஏய், இது யாரு? நீ சென்னையா? அப்படியே உன் சொந்த ஊர்? எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு அப்படி இல்லைல்ல. நீ பிறந்த ஊரை சொல்லி கூப்பிடுறேன், உட்கார் வரேன் இருப்பா. உனக்கு என்னம்மா? உன் பையனுக்கு என்ன? உன் பையனுக்கு வேலை போச்சு. முதல்ல உடல்நிலையை பேசுவோம், ரெண்டாவது வேலையை பேசுவோம். தாய் கால் ஒன்றோ, நீங்கள் வெயிட் பண்ணி நின்னுங்க. கால் ஒன்றோடா. கொஞ்சம் ஏமாந்தா எல்லாரும் என் தலையில் மசாலா அரைச்சிட்டு போயிருவீங்களா நீங்கள்? அப்படி அரைச்சி தான் டோப்பா முடி வச்சுட்டாலே இது. இந்த பைய தூர வைக்கா, இன்னும் கொஞ்சம் அங்கே தள்ளி இருக்கா. உன் பேர் என்னக்கா? உன் வீட்டுக்காரர் பேர் எங்கே இருக்காரு? இப்போ உன் கூட இல்லை. அதான் உன் கூட இல்லை. நீ பையன் பக்குவமாக வெளியில் இருக்க. ஷிஃப்ட் அடிச்சிடும் பேர் அங்கே தள்ளிடு. டிங் டிங். கண்ணை மூடு கொஞ்ச நேரம், 5 நிமிஷம் கண்ணை மூடு. என்னையை மட்டும் நினச்சி காக்கா. இந்தால இந்த விரல பிடி, கண்ணை மூடுறா. வெரி குட். 2 பேரும் ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. காலில் கேமரா வச்சுருக்கேன் தெரியுமா உனக்கு? உட்காருங்க. மன அமைதியோட நிதானமாக உட்காருங்க. நார்மலான பிள்ளை மாதிரி சில சமயத்தில் இருக்கான். சில சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகள், முன்னுக்கு பின்னான முரண்பாடுகள். நம்ம பிள்ளை தான் இப்படி பேசுகிறானானே நமக்கு சந்தேகமாக இருக்கும். உண்மையா இல்லையா? இரவில் சரியாக தூக்கம் வராத மன உளைச்சல் குறைபாடுகள், நிறைய மாத்திரைகளை சரியாக உட்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இவைகள்லாம் இருக்கும். முடி உதிரல் போன்ற சூழ்நிலைகள் வரப்போகுது. புரியுதா? இந்த மன அதிர்வுகளுக்கு பெயர் மன சிதைவு என்பது பொருள். என்ன பொருள்? நீ என்ன படிச்சிருக்காக்கா? படிச்சிருக்க. மன சிதைவை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? ஒருநிலைப்பட்ட மனதிலிருந்து கொஞ்சம் மனநிலை திரும்பிடும். அப்படி திரும்பியாச்சுன்னா ரெகுலரான ஒரு சில சூழ்நிலைகளிலிருந்து மனசு விலகி போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்துட்டோம்னா போதும்ல. காலில் வந்துட்டுவாங்க 2 பேரும். உன் பேர் என்னடா தம்பி? ராஜ்குமார். மூன்று முறை என்னைய பார்க்க வாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய பார்க்கணும். இவன் போட்டாலாம் கொண்டு வரணும். என்ன ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்குதா? நல்லா இரு மகனே. பாப்பா ஓகே, போயிட்டு வாங்க. புண்ணியமடரா தம்பி. அதே சென்னை மாநகர் என் மகனுடைய வாழ்க்கையில் பொருளாதார சரிவுகளை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு பாப்பா. சத்தம் சத்தம் சத்தம். ஆள் வந்தாச்சு நான் சொன்னதுக்கு. நீ உட்கார். நெல்லு காக்கா, நெல்லு காக்கா. உனக்கு எந்த ஊர்? அப்படியும் வந்து நீ 2 ஊரில் இருக்கியா? இல்லையே பா, முடியாது. இன்னும் கொஞ்சம் கால் வந்துட்டு ஆ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவன் ஏற்கனவே இருந்த உத்தியோகத்துல இருந்து மனசு தடுமாறி இப்ப எந்த வருமானத்துக்குரிய வழி இல்லாத வேதனைக்கு உட்பட்டுட்டான். ஆனா அவன் உண்மையிலே மனதறிந்து நடந்ததா அல்லது அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டதாங்கிற விவரம் உனக்கு தெரியாது. ஆனா உன்கிட்ட அவன் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கான். கால் வந்துட்டு வா.
அவன் பார்க்குற வேலையில் ஒர்க்கிங் லோடு அவன் கரெக்டாக காட்டலை. புரியுதா? அதில் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் அவன் வேலையை விட்டு வெளியே வந்தது. அதனால் அடுத்து ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே பக்கத்தில் வாப்பா, 22ஆம் தேதிக்கு மேலே வேறு வேலையை தாரேன், ஒழுங்காக இருக்க வைக்க, கடன்லேருந்து நீக்கி தரேன், போயிட்டு வா. கருப்பசாமிக்கு எல்லாம் மாற்றி தரேன்ப்பா, தைரியமாக இரு. எப்பா ஏற்கனவே கல்யாணம் முடித்து மனைவியை பிரிஞ்சு அடுத்து ஒரு கல்யாணம் முடிக்க வேண்டிய நிலைமை இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தங்கிட்ட இருக்க. யாருடாவன்? வாப்பா வா. முத பொண்டாட்டி எங்க? சரி, இப்போ வருவாளா? காலில் வந்துட்டு வா. உன் முன்னாடி பிளைட்ல ஏறி ஃபாரினுக்கு போயிட்டா நீ என்ன செய்வ? அப்படி ஒரு பிளான் மைண்டில் இருக்கு. ஆமாம், அதனால் உன் கூட இருக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கா. வேற என்ன செய்யலாம்ங்கிற? டாக்குமெண்ட்டெல்லாம் யார் பேருக்கு வச்சிருக்க? வீடு வாசல் அவ பேருக்கு எழுதி கொடுத்தா வாரமுங்க. என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா, என்னென்னு கேட்குறேன். டிங் டிங் டிங். கதை எப்படி ஆப்பு வச்சிருக்கா பார்த்தியா? நீலாம் இருக்கே அண்ணே, விவரம் இல்லாத அண்ணே. அப்போ நான் சொல்கிறத கேள்டான். உன் பேருக்கு எல்லாம் எழுதி தரேன், நீ வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம். வந்த பிறகு அவன் மனத்தை மாற்றி உங்கள் காலத்துக்கு எடுத்து பிள்ளைகளுக்கு சொத்துன்னு நான் எழுதி தந்துடுறேன், குடும்பத்தை ஒன்று சேர்க்க ஓடிப்போடா. கருப்பசாமிக்கு கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாரு? வாடா தம்பி, யாருக்கு கல்யாணம்? பொண்ணுக்கு. உனக்கு யார் வீட்டு கல்யாணம்? பையனுக்கு. பையன் கல்யாணத்தை முதல்ல பேசுவோம், பொண்ணு கல்யாணத்தை ரெண்டாவது தரம் பேசுவோம். நின்று உள்ளுக்கு போயிடாத, சரியா? இடையில யாரும் கீழே விழுந்தீங்களோ? வண்டியிலேருந்து கீழே விழுந்தது யாரு? இன்னொருத்தர் காலம் விட்டுவானே, குறுக்க முறுக்க பார்க்க. சொத்து கிடக்கு, கேட்டு பார்ப்போம். எப்பா உன் பையன் உன் சொல்லுப்படி திருமணம் முடிச்சுக்கிடுவானா? முடிச்சுக்கிடுவான். நீ நம்புத? நீ பைத்தியர போய் நம்புவ? நான் நம்புவனாயா? காலில் விழுத்துவா. பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. 6 மாதமாக முயற்சி செஞ்சாலும் இப்போதைக்கு வெற்றி கிடைக்காத நிலைமை. என்ன தெளிந்த பதில் அவன் வாய் திறந்து பேச மாட்டேக்கான். உண்மையா? ஊமக்கல்லை உள்ளத்துக்குள்ளே ஒருத்தி இருக்கா, அதை வெளியே தூக்கி போடணும். ஆனால் கொஞ்சம் கல்யாணம் முடிச்ச அனுபவம் உள்ள பொம்பளை தான். உனக்கு மருமகனாக வந்தால் ஏற்றுக்கிட்டேனா? என்ன ஓமாங்க, என் அனுபவம் உள்ள பொம்பளை தானே. அப்போ காலில் வந்துட்டு வா. எவ்வளிக்கு புரிய தெரியுதான்னு பாரு. நம்ம பாசிட்டிவாக சொல்லுதோம். அதனால் இன்னும் 1.5 மாதம் பொறுமையாக இருந்தனா அவன் மனசு மாறிடும். அவள் கேட்குற பணத்தை இவனால் கொடுக்க முடியாது, தோற்று வெளியே வரும். அதுக்கு பிறகு கையில் பிடிச்சி தந்து வைகாசியில் கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? தீர்ந்து போயிடும், கடனும் தீரும். போ. கருப்பசாமிக்கு வாடா, பொண்ணை பற்றி பேசுகிறா தம்பி. ஏய் 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 ஏய், ஆமாம் வாப்பா. இன்னையா சண்டை கோபம் வந்தால் கழுத்தையா நெரிக்க போகிறது உலகத்தில்? வாப்பா பக்கத்தில். என்னப்பா வேணும்? எந்த குழப்பமும் நான் முடிச்சு தந்தா போதுமா? எதையும் ஓப்பனாக பேச நான் விரும்பலை. என்ன காலில் வந்துட்டு வா, விஷயத்தை பேசுகிறேன். ஏலத்துக்கு போகுது, ஏலத்துக்கு போகுது. வாடா, 3 வருஷத்தில் ஏகப்பட்ட கடன்கள் அடைஞ்சிருக்கிற. தொழிலை பார்த்தாலும் பணம் சிக்காத நிலைகளில் வேதனை அடைந்திருக்கிறாய். வீட்டில் ஒருவருடைய உடல்நிலை பற்றிய அதிகம் ஆராய்ச்சியும் வேதனையும் ஓயாமல் நடந்துக்கிட்டு இருக்கும். உயிருக்கு ஆபத்து வராமல் காப்பாற்றித்தாரேன். மான மரியாதை குறையாமல் உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு தந்துடுறேன். போதுமா? சொந்த மொத்தம் வந்து இடிக்கும், மாட்டிக்கிடாத. என்ன தந்துட்டேன் பணத்தை, அடைஞ்சுக்கா வெற்றியை, நிம்மதியை பெரு. நல்லா இரு மகனே, ஓடு. மகாமேரு ஸ்ரீ சக்கரை வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறவங்க யாரு? மகாமேரு வச்சு. மகாமேரு வச்சிருக்கிறியா? கால் வந்துட்டு வா.
வானலாவியது உயரம் பிடித்துந்தார் உயிரின்றூசலாட கண்ணிழந்தான் என பெற்றுணர்ந்தான் கடந்துயர கால வேளான். எனக்கா வேணும்? என்ன செய்து உடம்புல? கண்ணை முடுக்கா பார்க்கட்டும். கண்ணை முடுக்கா. இவளையும் ஒருத்தன் குழப்பியிருக்கான். யாரே? ஏதோ ஒரு பில்லி சூனியை செஞ்சு உன் உடம்பை கெடுத்துட்டாங்க. என்ன கால் வந்துட்டோம். உடம்புல ரத்தத்தில் விஷம் கலந்துருக்கு. விஷக்கடி மூலிகைகள் எதுவும் சாப்பிட்டியா? திரளெல்லாம் நான் திருத்தோம்னா கண்ண முடு. இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. இது 2ஆம் நாள் குடி. மெல்ல மெல்ல தணிஞ்சிரும். அந்த அரிப்பு இனிமேல் இருக்காது. தோல் நோய் போயிடும். ஓடு. அது டாக்குமெண்ட்டே இப்போ சரியில்லை. கொடுத்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிடுது. மாற்றி தரேன். 1 மாதம் பொறுத்துக்கா. ஓடிப்பா. சாமிக்கு தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில்? மெட்ராஸில் எங்கே இருக்க? வேலைச்சேரி. கால் வந்துட்டு வா. நல்ல விடலை. சும்மா ஏனோ தானே குனிஞ்சு வந்தா ஏன் பார்ப்பான். ஒழுங்கா சாமிட்ட மனத்தை கொடு. என்னென்ன முடிஞ்சு மட்டுக்க குலதெய்வம்மா காடி கொண்டாடுதே. கேபி சுந்தரம்மா பாட்டு இது. கேபி சுந்தரம்மாலாம் உங்கள் ஊரில் தான் இருந்தாங்களாம்னா வேளச்சேரி பகுதியில். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. 3 வருஷ காலமாக வருமானத்துக்குரிய வேட்கை தணிவு. இப்போதைக்கு வீட்டுக்குள்ள ஆம்பளைக்கு கொஞ்சம் சொல்லி கேட்காத மனநிலைகளும் பக்குவமும் குறைவு. உண்மையா? அதனால் வீட்டுக்குள்ள நித்திய கண்டம் பூரண ஆயுது மாதிரி வேதனைப்பட்டுக்கிட்டு நொந்துக்கிட்டு இருக்கிய. இப்போ இந்த கடனை தீர்த்து உனக்கு வெற்றியாக்கி தரணும். வேறு என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டாளா? இப்போதைக்கு அவனை பற்றி பேசவே கூடாது. 3 மாதம் அமைதியாரு. மடிச்சு தரேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? என்ன முடிக்கணும் கேட்டு பார்க்குறேன். கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கேஸ் யாரு கிடக்கு? நீதிமன்றத்தில் வழக்கு. வாங்க. என்னக்கா கேஸு? அக்கா என்ன கேஸு? கால் வந்துட்டாங்க. அந்த வழக்கை போய் பார்த்தேன். ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்துருச்சு இப்போ. அதனால் உங்கள் பக்கம் நீதியை காட்டி உங்களுக்கு சமாதானமாக முடிச்சு தந்தா போதுமா? வேறு என்ன வேணும்? இந்த அப்படி பக்கத்தில் வா. என்னைய துதிச்சுக்கா. எல்லா நிம்மதியும் கிடைக்கும். பாப்பா வெற்றியாக்கி தரேன். நிம்மதியை தரேன். மாற்றிடுவோம். பட்டணம் தென்காசி பட்டணத்தில் இருக்குது. அடிச்சு விடுதோம். சரிண்ணா? வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கல்யாணம் பேசி வச்சிருக்கிறேன். அது வெற்றிகரமாக நடக்கணும்னு கேட்குறாங்களே யாரு? திருமணம் சம்பந்தமாக ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து வந்திருக்கேன். சரியாகணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? பைசீல் 1 யாருக்குடா? உனக்கா? வாயா. சும்மா தலையாட்டுறீங்களா? உண்மையான கண்டுபிடிக்கட்டும். யாருக்கு பார்த்து வச்சியா? இது யாருடா? வெரி குட். உண்மையிலே ஜாதகம் பார்த்து வச்சிருக்கீங்களா? நீ சொல்லு. சந்தோஷம். கால் வந்துட்டு வாங்க. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, நாளைய உலகில் நாயகன் நீயே. வாடா தம்பி, நீ 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னவெல்லாம் வேணும் உனக்கு? போனை ஆன் பண்ணி வச்சிருக்கியா? ஆஃப் பண்ணி வச்சிருக்கியா? ஆனில் இருக்கா? ரெக்கார்டு எதுவும் பண்ணலையே. பக்கத்தில் வா. உனக்கு 2 வாரம் வாங்கிக்கலாம். என்னடா வேணும்? அதை ஓப்பனாக பேச வேண்டியதானே. அப்பா இருக்கான்னு பயப்படுதியா? என்ன நினச்சிருக்க?
அந்த எக்ஸாமில் நீ பாஸ் ஆகியாச்சு. மத்திய சர்க்கார்லேருந்து உனக்கு அந்த வெற்றியும் கிடைச்சாச்சு. ஒரு பாயிண்ட். இன்னொன்று, அதன் மூலமாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்காடா பாப்பா, வெற்றியாக நடக்கும். மறைச்சி பேசுதான் பையன் பாலாந்தால கல்யாணம் கூட்டு வர நான் பார்த்துக்கிறேன். இந்தாக்கா தொழில் நல்லா நடக்கும், வெற்றியாக நடக்கும். ஆண்டவனுடைய அருள் என்ன உண்டு, என்னால் உண்டு. புண்ணியம் பெற்று ஆனந்தமாக வாங்க தம்பி. போயிட்டு அண்ணே கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. மதுராந்தகம் சென்னை எல்லை, சென்னை பட்டணத்தில் பக்கத்துல இருந்து மதுராந்தகம். யாருக்கா நீ? ஆடாத உள்ளங்கள் ஆட அச்சாரம் தந்தால் என்ன? தகப்பனும் பிள்ளையும் கால் வந்துட்டு வரலாம். இவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையக்கூடிய நேரங்கள் வந்தாச்சு. இனி உன் பிள்ளையை சரியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? இந்த பாக்கியமே கிடைச்சாச்சு. இந்த சந்தோஷமாரு பண்ணிரு. சந்தோஷமா கிடைச்சாச்சு. இந்த டிகிரியும் முடிச்சாச்சு. ஒரு நாள், இரண்டாவது நாள், மூன்றாவது நாள், 3 நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. மெல்ல மெல்ல மனம் மாறிடுவோம். இதுக்கிட்ட தெளிவாயாச்சு. வேலையில் போய் சேர்த்துக்கா, வெற்றி அடைஞ்சாச்சு. நல்லா இருக்கும் மகனே. புண்ணியம் பெற்றா எப்பா வாழ்க. கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமான பணமும் கடனும் பெற்று வந்த மகன். கால் வந்துட்டு வாடா. யாரெல்லாம் வந்தீங்க? வாப்பா பக்கத்தில். சுவாமியே, அழக்கூடாது மகனே, அழாத. மனதை அடக்கி கொள்வாயப்பா. வாங்க பக்கத்தில். என்ன வேணும் உங்களுக்கு? யாருக்கு? 2 ஒன்று போல கால் வந்துட்டு வாங்க. பக்கத்தில் வாக்கா. சாமியை நினச்சிக்கா. இந்த அப்படி குடி 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 குடி. இனிமே இந்த நோயே வராது. நிம்மதியாகிட்டேன். உனக்கு வருமானத்தை தந்து கடனை தீர்த்துந்தா போதும்லடா. இந்தா வெற்றியாக்கி தரேன். பொங்கலோடு புன்னகையோடு இருப்பாய். நல்லா. ஒரு பையன் வேலைக்கு போவான், போயிட்டாங்க. நல்லா. வீட்டு மனைக்கு சீல் ஆகலையே, சரியா வரலையே, சீல் அடிக்கலையே. சுக்கு 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 படம் தானே. அடுத்த மாதம் அடிச்சு தரேன் போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னடா வேணும் ஆம்பளை? கண்ணை மூடி உட்காரு. அங்கே தள்ளி உட்காரு. ஒரு அடிக்கு அந்த பக்கம் உட்காரு. கண்ணை மூடு. உன் மனைவி நோயை வளராமல் காப்பாற்றுறேன். அம்மாவுக்கு ஏற்பட்டதை மாற்ற முடியாது, ஆனால் அதனால் பாதிப்பு இல்லாமல் ஆக்கித்தரேன். இந்த அப்படி ஜெயிக்கிறேன். பக்கத்தில் வா. இது வந்து தேய்ச்சி குளிக்க, இது வீட்டில் வச்சு கும்பிட. யார் தேய்ச்சி குளிங்க? உன் மனைவி. கர்மசாமிக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம். காலில் வந்துட்டு வாங்க. இதயம் இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. வாழ்வில் நன்மை என்றும்
வளர்த்திடும் தீமை என்றும் இதயம் இருக்கின்றதே. யாருக்குடா இதயத்துல பிரச்சனை? என்ன செய்து? காலில் விட்டுவாங்க, அடிச்சு விட்டுருவான். டிங் டிங். அமைதியா இருக்கும். அந்த அடப்பு வளர வளர சரியாயிரும்னு சொல்லி உத்தரவில் இருக்கு. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய மாத்திரைகளே அந்த கொலஸ்ட்ரால் தன்மையை குறைச்சிரும். ஆனால் அது கொலஸ்ட்ராலுடைய அடப்பு அல்ல, புரதச்சத்துக்களுடைய அடைப்புன்னு பேர் வந்திருக்கு. சரியா? காப்பாற்றி தந்துடுறேன். இப்போ என் பேரை சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைய போகிறீங்கள, புது வீட்டுக்குள்ளே இனிமேல் பொதுவான செல்வமும் நிறைந்த மகாலட்சுமி கடாட்சி தந்து உங்களை வாழ வச்சா போதுமா? வெற்றிமாற கொடுப்பா என் பிள்ளைகளுக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. இந்தாடா, ஆனந்தம் அடைந்து வா. அந்த மாலையை உன் வீட்டு விளக்கில் போடு. இந்த கனியை நீ வச்சு கும்பிடு. இந்த கனியை வீட்டு வாசலில் கட்டி வை. புது வீட்டில் செல்வம் பெருகும், ஐஸ்வர்யம் பெருகும், காசு பணத்தோட கண்குளிர வாழ்வீங்க மக்களே. நல்லா இருங்க. கர்மசாமிக்கு. அதே விழுப்புரத்து எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வேதனை அடைந்து வந்த செல்லங்கள். வாங்கப்பா. யாருடா இவன்? யாரு? என்ன செய்தவனுக்கு? என்ன பேருடா உன் பேரு? ஆகாஷ். காலில் வந்துட்டு வா. ஆகாசவாணி செய்தி அறிக்கை. மண்ணுக்கு மரம் பாரம்மா, மரத்துக்கு இலை பாரம்மா, கொடிக்கு காய் பாரம்மா, பெற்றெடுத்த இந்த குழந்தை தாய்க்கு பாரம்மா. இந்த பிள்ளை உனக்கு மனசுல பாரமா இருக்கான். இவனுக்கு ஒருத்தரால மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. இவனுடைய வாழ்க்கையே இவ்வளவுதான் அவனா ஒரு முடிவுக்கு வந்து செத்து போயிடவா இருக்கவாங்கிற குழப்பம் அடிக்கடி உன் குலத்தில் தோணுது. அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உன் பிள்ளையை சுபிட்சமாக வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. சிரித்தால் முத்துதிரும், சேர்ந்து வந்தால் மனம் மகிழும். வாடா தம்பி, ஒரு வாரம் கேட்டுக்கா. உனக்கு என்னடா வேணும்? பக்கத்தில் வாடா. இது என்ன மாதம்டா? டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே நீ நினைக்கிற உழைப்புக்குரிய வேலை உனக்கு கிடைக்கும். நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கையும் உயர்வடையும். சந்தோஷமாரு. எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. மனதை அடைக்கு வாழ்வாயாக. இந்த அவனுங்க கூட்டு வந்து சரியாகிக்கா. நல்லாரு மகளே, ஐஸ்வர்யமாரு. இந்த பணம் வாங்கிக்கா. அதான முக்கியம். போயிட்டா. கர்மசாமிக்கு. விழுப்புரத்து எல்லை ஆபரேஷன் தளம்பு இருக்க. யாரும் ஆபரேஷன் பண்ணிட்டீங்களா? என்னடா ஆபரேஷன்? காட்டு பாப்போம். பார்த்தியா என் பிள்ளைக்கு எப்படி இருக்கு? அப்பா கல்லுன்ட்டுவா. யாருனாலும் உண்மைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். உண்மை இல்லையா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சூரியன் உன்னுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டது கிரகம். தந்தையார் சொத்தை பூரணமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளும் உண்டு. உண்மையா? தாப்போனில் உள்ளவங்கெல்லாம் பகைவராகவே மாறிட்டாங்க. அதனால இந்த குடும்பத்தில் 2 பேர்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று நீ, இன்னொரு குடும்பமும் இருக்கு. சரியா? இது செய்வன கோளாறால நடந்துச்சா அல்லது பிரதிபலன் சரியில்லாமல் நடந்துச்சான்னு பார்த்தேன். வச்சாங்கடா ஆப்பு செய்வனைய. அதுலேருந்து வந்த வினதாண்டா இது. அதனால இப்போ உன் உடல்நிலையும் காப்பாற்றணும், அடுத்த தொழிலையும் உருவாக்கி தரணும். வேற என்னடா வேணும் செல்லம்? பக்கத்தில் வாங்க. இல்லை, ஆம்பளை பிள்ளை தான் உனக்கு நான் தருவேன். ஆனால் மனம் கோடாம ஏன் பேரை வைப்பீங்களாடா? கையக்கூடா. கர்மசாமி பிறக்கான். வெற்றி உண்டு. இந்தா கற்பனசாமிக்கே. இந்தாடா சில பேரை. நல்லா இருக்கா. அந்த பிள்ளை பிறந்த 3ஆவது வருஷம் 2 கோடி ரூபா அவன் வீட்டில் இருக்குண்டா. நல்லா இருந்த
கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை. கர்மசாமி ஐயா ஐயா ஐயா, நாங்க கல்யாணம் முடிச்சும் குடும்பம்